வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. கடையேழு வள்ளல்களில் முல்லைக்கு தேறி கொடுத்தவன் யார்? பாரி. இது மதிப்பெண்களுக்காக பள்ளியில் படித்தது, நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது முல்லைக்கு தேர் கொடுத்ததுக்காக ஒருத்தர் வள்ளல்களுடைய லிஸ்ட்டில் ஆட் ஆவாரா? அப்படி என்ன அது பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனாலும் சரி, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை கடந்து வந்தாச்சு. இப்போது இவ்வளோ நாட்கள் கடந்து என்னுடைய அப்பா வேள்பாரி அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணும்போது, அடடா, வேள்பாரிக்கு ஒரு புத்தகமா? அப்படி என்ன அவர் பெருசாக பண்ணியிருந்திருப்பார்? ஒரு புத்தகமே பண்ணதுக்காக பண்ணுற அளவுக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு புத்தகத்தில் இடம்பெற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்தது. இருந்தாலும் அப்பா சஜஸ்ட் பண்ணால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பதிந்த ஒரு விஷயம். அதனால சரி, அப்பா மேலே இருந்த நம்பிக்கையில் படிப்போமே, நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் படிக்க ஆரம்பித்தது. ஆனால் போக போக வேள்பாரி யார், அவர் எந்த ஒரு சூழலில் முல்லைக்கு படறதுக்காக தேர் கொடுத்தாரு, அப்படி ஒரு மனிதன் யோசிக்கவாது முடியுமா அப்படின்றத யோசிக்கும் போது ஒரு நெகிழ்ச்சி மனசுக்குள்ளே பரவுறதை தடுக்க முடியல. அன்பு, பாசம், காதல், மரியாதை, மதிப்பு, இப்படி எல்லா குணங்கள்லையும் இவ்வளோ ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாக உயர்ந்து நிற்க முடியுமா? இது அவரை மட்டும் சார்ந்ததா? இல்லை, அவர் மூதாதையர்கள் அவருக்கு கொடுத்தது. அவர் சுற்றியுள்ள மனுஷங்க அந்த குணங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ துணை புரிஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாம் பற்றினது தான் இந்த வேள்பாரி. வேள்பாரியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. அதை படிக்கும்போது நம்மளும் இவங்களுடைய காலத்தில் பாரியோட வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பக்கத்தை படிக்கிற போதும் நான் உணர்ந்ததை, நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முயற்சியை நான் தொடங்குகிறேன். நாளை முதல் வேள்பாரி உங்களுக்காக. காத்திருங்கள்.